அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? உங்களுக்கு சரியாயிடுச்சுலம்மா? அம்மா நாங்கள் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ப்ளீஸ்மா மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. என்ன இது? எதுக்கு இவ்வளவு பேர் சுத்தி நிக்கிறீங்க? நல்லதானே இருந்தாங்க, என்ன பண்ணீங்க? ஏன் இங்க என்ன பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? வெளிய போங்க, வெளிய போங்க சொல்றேன். டேய் போடா வெளிய. போடா. போடா. மாப்ள நாங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ கேட்கல. கடைசியில என்னாச்சு பாத்தியா? சொல்ல ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அம்மா உயிர் உங்களுக்கு விளையாட்டா போச்சா? இல்லடா கார்த்தி, அம்மாவை பார்க்கணும் தாண்டா நாங்க வந்தோம். அவங்களுக்கு இப்படி ஆகும்னு. அயோக்கிய ராஸ்கல், ஏன்டா அப்படி பண்ண? நாங்களாம் படிச்சு சொன்னவேடா உள்ள வராதன்னு உன் மூஞ்சியை கொண்டு அவகிட்ட காட்டி இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? இல்லப்பா அப்பா, ஏண்டா நீ கோத வயித்துல பிறந்தவனா? அவ வயித்துல பிறந்தவனா? உன் முத்தி ஏண்டா இப்படி கீழ்த்தரமா போச்சு? இனிமே ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. போ வெளியே, போட வெளியே. நாங்களாம் உனக்கு என்னடா பாவம் பண்ணோம்? என்ன பாவம் பண்ணோம்? இப்பதான் அவ கண்ணு முடிச்சா, அதுக்குள்ள மறுபடியும் அவளை படுக்க வச்சிருக்கா. இனிமே நீங்க இருக்க கூடாது. போ வெளியே, போடா. அப்பா உன்னை வெளியில போன்னு சொன்ன. என் கண்ணு முன்னால நிக்காதே, வெளியே போன்னு சொன்ன. போ. இல்லப்பா நான் போடா. வாங்க மாப்பிள்ள. தமிழ் அழாதப்பா. தமிழ் சொன்னாங்க அழாத. எல்லாரும் பாக்குறாங்க. மாப்பிள்ள அழாதீங்க. கடைசியில் அவங்க சொன்னது மாதிரி எல்லாமே உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா மாமா? நீங்க வராதுன்னு ஒரு பிச்சைக்காரனை விரட்டுற மாதிரி விரட்டுனாங்க. உங்களை பார்த்தா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுன்னு சொன்னாங்க. அது கூட நான் நம்பல. அத்தைக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு சரஸ்வதி பயந்துகிட்டே இருந்தா. கடைசியில அவ பயந்த மாதிரி நடந்துருச்சு. ஐயோ இல்ல மாப்பிள்ள, உடம்பு சரியில்லாம இருந்து இப்போதான் திடீர்னு கண்ணு முடிச்சிருக்காங்க. நாமளா ஏதாவது கற்பனை பண்ணிக்க கூடாது. எங்களை நீங்க சமாதானப்படுத்தோன்றது அதெல்லாம் சொல்றீங்க மாமா. ஆனா அவங்க என்ன பார்த்த உடனே மறுபடியும் வாங்கி விழுதுறாங்க. அவங்க இன்னும் என் மேல கோவத்துல இருக்காங்க மாமா. மாப்பிள்ள நில்லுங்க, சொன்னா கேளுங்க. எந்த தாயும் பெத்த பிள்ளைங்களை அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனா நாங்க நினைக்க வச்சிட்டோமேப்பா. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம். இனிமே நாங்க அவங்க மூஞ்சில முழிக்கவே முடியாதாப்பா? எங்களை வேணான்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்கல்ல. பாட்டி சொன்னா கேப்ப இல்ல? பாட்டி மத்த விஷயங்க மாதிரி இது கிடையாது. நாங்க செஞ்ச தப்பாலதான் அத்தை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்ப அவங்க குணமாகி வரப்போ திரும்ப அவங்க முன்னாடி போய் நின்று இன்னும் பெரிய தப்பு பண்ணிருக்குமே பாட்டி. சரஸ்வதி, இதுக்கு முன்னாடி இதை விட ரொம்ப மோசமா முடியாம இருந்தாங்க. அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்கல்ல. இதுல இருந்தும் நல்லபடியா மீண்டு வந்துருவாங்க. நம்பு. அவங்க குணமாய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் போய் அப்படி என்ன தப்பு பண்ணோன்னு கேளுங்க. சரி, நாம எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம் தான். ஆனா அந்த தப்புக்கு ஒரு பரிகாரம் இருக்கும்ல, அது என்னன்னு கேப்போம். அவங்க அதை சொல்லட்டுமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பரிகாரத்தை பண்ணிடுவோம். அது வரைக்கும் நீங்க மனசுல வேற எதையும் நினைக்காம அமைதியா இருங்க. ஆமா மாப்பிள்ள, இப்போதைக்கு மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க போலாம். இல்ல மாமா, நான் வரல. மாப்பிள்ள, உங்களை வெளியே போன்னு துரத்திட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இங்க இருக்க விட மாட்டாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க.
சம்மந்தி அம்மாவுக்கும் சரியாகட்டும், அதுக்கப்புறம் நாம பேசிக்கலாம். அது வரைக்கும் இங்க இருக்க வேண்டாம் மாப்பிள்ள. இங்க இருக்க வேணானா நான் எங்க போறது? என்ன மாப்பிள்ள நீங்க, நம்ம வீடு இருக்குல்ல, வாங்க. ஆமா மாப்ள, வாங்க போலாம். அன்னைக்கு குணமான உடனே வந்து பாத்துக்கலாம், வாங்க. இல்லம்மா, நீங்க போங்க, நாங்க வரல. என்னடி சொல்ற? அத்தை முழுசா குணமாகி அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னு சொல்ற வரைக்கும் நாங்க எங்கேயும் வர மாட்டோம். சரஸ்வதி, இப்படி எல்லாம் அடம் பிடிக்காத, சொல்றத கேளு. அவங்க எங்கேயும் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க, அங்கேயும் வரமாட்டேன்னு சொன்னா எங்கதான் போவீங்க 2 பேரும்? நாங்க போக வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு, பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு. வாங்க போலாம். எப்போ கோயிலுக்கு வந்தாலும் எங்களுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. முத சரஸ்வதி நீ இந்த இடத்துல தான் எனக்கு காட்டின. இதுக்கப்புறமா எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சப்போ ஒரு புது வாழ்க்கை எனக்கு கொடுத்த. எங்களுக்கு வாழ்க்கையும் கொடுத்துட்டு உயிரை உருவி எடுக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டேம்மா. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? எங்களுக்கே இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற. அப்படியே கஷ்டத்தை கொடுக்கறதா இருந்தாலும் எங்க 2 பேருக்கும் கொடு. அத்தை எதுக்கு கஷ்டப்படணும்? நீ கொடுத்த வாழ்க்கைய நீ எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? நீ சேர்த்து வச்சது எங்களை பிரிக்கிறதுக்கு தான். அப்ப எதுக்கு சேர்த்து வச்ச? எங்க அம்மாவோட உயிரை பணம் வச்சுதான் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுமா? எல்லாத்தையும் நீ பாத்துக்குவேன்னு நம்பிதானே இருந்தோம். எங்க நம்பிக்கையை இப்படி கொலை பண்ணிட்டியே. நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழணுன்றதை விட எங்க அம்மா உயிரோட இருக்கணும், அதான் முக்கியம். தயவு செஞ்சு எங்க அத்தையை நல்லபடியா திருப்பி கொடுத்துரு. உன்னதான் நாங்க முழுசா நம்பி வந்திருக்கோம். எங்க அம்மா எப்படியாச்சும் காப்பாத்து. எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் எங்களுக்கு கொடு, அவங்கள விட்டுடு. மாமா, தைரியமா இருங்க மாமா, அத்தைக்கு எதுவும் ஆகாது. அப்படித்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் நம்பிக்கையெல்லாம் உடைச்சு போட்ட கலைப்பா, நான் என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் மாமா, இப்ப நம்ம நம்பிக்கையும் தைரியமும் தான் அத்தையை குணப்படுத்தும். நாமளே மனசு உடைஞ்சிட்டா எப்படி? மாம், வாங்க டாக்டர். அவங்களுக்கு என்னாச்சு? நல்லா தான் கியூர் ஆயிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பையன் வந்து அவங்கள எமோஷனல் ஆக்கி மறுபடியும் படுக்க வச்சிட்டாரு. இப்ப எங்களுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை நீங்க தான் டாக்டர். உங்களை நாங்க கடவுளுக்கு மேல வச்சு பாக்குறோம். முதல்ல சுத்தி இருக்கிற நீங்க எல்லாரும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருங்க. நல்லதுதான் நடக்கும்னு நம்புங்க. நான் என்னன்னு பாக்குறேன். கடவுளே, எப்படியாவது கோதையை காப்பாத்திருப்பா. சம்மந்தி, இப்பதானே டாக்டர் சொன்னாரு, தைரியமா இருங்க. தைரியமா இருக்கணும் தான் புத்தி சொல்லுதுங்க, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. சம்மந்தி, வந்திருக்கிற டாக்டர் இந்தியாவிலே பெஸ்ட் கார்டியாக் சர்ஜன். கண்டிப்பா அவர் சம்மந்தியமாவை காப்பாத்திடுவாரு. அவங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டார். அதுக்காக தானே நானே அவரை பர்சனலா ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கேன். சம்மந்தி, நான் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. தைரியமா இருங்க.
சமந்தி, அ, நீங்க திரும்ப திரும்ப பயப்படுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தைரியமா இருங்கன்னு சொல்றேன்ல. அ, வந்திருக்க டாக்டர் ரொம்ப பிஸியான சர்ஜன். நான் கூப்பிட்டேன்னு எனக்காக டைம் ஒதுக்கி வந்திருக்காரு. நீங்க வேணா பாருங்க, இப்ப செக் பண்ணிட்டு வந்து கண்டிப்பா நல்ல செய்தி தான் சொல்வார். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க சம்பந்தி. ம். டாக்டர், நான் சொன்னதெல்லாம் உடனே ஏற்பாடு பண்ணிடுங்க. அப்புறம் டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா? இனிமே நான் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறேன் டாக்டர். இப்ப என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? அவங்க கோமாவுக்கு போல, அது வரைக்கும் நல்ல விஷயம். ஆனா ஹார்ட்ல பிளாக் இருக்கிறதுனால உடனே சர்ஜரி பண்ணியே ஆகணும். சம்பந்தி மாமா அழாதீங்க. ஐயோ, என் கோத உடம்புலையா கத்தி வைக்க போறாங்க. அவ எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டாளே, அவளுக்கா இந்த நிலைமை? அழாதீங்க சம்பந்தி, தைரியமா இருங்க. சார் எமோஷனல் ஆகாதீங்க. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். இதை விட வயசான சீரியஸ் கேஸ் எல்லாம் நான் காப்பாத்திருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ஒய்ஃபுக்கு நல்லபடியா சர்ஜரி பண்ணி காப்பாத்தி கொடுக்கறது என் பொறுப்பு. அது போதும் டாக்டர், அது போதும். வரேங்க சந்திரகலா. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், சர்ஜரிக்கு தேவையான எல்லாத்தையும் இமீடியட்டா அரேஞ்ச் பண்ணுங்க. கோதே, உனக்கா இந்த நிலைமை? சம்பந்தி 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 அம்மாவை நல்லபடியா குணப்படுத்தணுமா வேண்டாமா? குணப்படுத்தணுங்க. அப்போ இந்த ஆபரேஷன் நடந்தாகணும். நீங்க கவலைப்படாதீங்க. வந்த டாக்டருக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான். அவரே சொல்லிட்டாருல, சம்பந்தி அம்மா நல்லா ஆயிடுவாங்கன்னு. நீங்க தைரியமா இருங்க சம்பந்தி. ஆதி, இந்த ஆபரேஷனுக்கு தேவையான பணம் மத்த விஷயம் எல்லாமே ரெடி பண்ணணும். ஓகே நான் வரேன். இரு அத்த, பணத்தை நான் ரெடி பண்றத. மாப்ள, என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தியா நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஐயோ, அதுக்கு இல்ல அத்த. சம்பந்தி அம்மாக்கு சரியாகிற வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. நான் சொல்றதை தான் கேட்கணும். நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை மாப்ள? சொல்லுங்க. சார், உங்க வைஃபோட பிளட் குரூப் AB நெகட்டிவ். ரொம்ப ரேர் பிளட் குரூப். அது உங்க ஃபேமிலில யாருக்காவது இருக்கா? டாக்டர், எங்க அண்ணனுக்கு எங்க அம்மாவோட பிளட் குரூப் தான் AB நெகட்டிவ் தான். மாப்ள, உங்க பிளட் குரூப்பா? எந்தில்ல. டாக்டர், AB நெகட்டிவ் பிளட் குரூப் தானே உங்களுக்கு வேணும்? நான் உடனே அரேஞ்ச் பண்றேன். இருந்தாலும் உங்க ஃபேமிலில யாருக்காவது இருந்தா ஈஸியா இருக்கும். அதான். இல்ல டாக்டர், பிளட்டுக்காக திரும்பவும் தமிழை கூப்பிட்டா சம்பந்தி ஹெல்த்துக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிடும். அதான். அது உங்க ப்ராப்ளம். இருந்தாலும் இது ரேர் பிளட் குரூப்ங்கிறதால சொன்னேன். அது என்ன ரேர் பிளட் குரூப்பா இருந்தாலும் சரி, சொன்ன டைம்க்கு கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட பொறுப்பு. நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க டாக்டர். ஓகே. ராகினி, மெடிக்கல் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல மெசேஜ் போடு. ராகினி, மாமாவுக்கு மட்டும் தான் ஆண்டியோட பிளட் குரூப் நல்லா தெரியுமா? ஆமாண்ணே, கார்த்தியனுக்கும் எனக்கும் அப்பாவோட பிளட் குரூப். தமிழனுக்கும் அம்மாவுக்கும் தான் ஒரே பிளட் குரூப் அண்ணே. அதை விட இவங்க போடுற சண்டையில அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அண்ணே. அதெல்லாம் எதுவும் ஆகாது, தைரியமா இரு. சரிங்க அண்ணே. ச்சே. என்ன பண்ணலாம்? நமச்சி என்ன கால் பண்ணலாம். முடியலப்பா, அம்மாக்கு இந்த மாதிரி ஆனதுலேருந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணு
ஒண்ணுமே புரியல. எங்க தமிழும் சரஸ்வதி சரஸ்வதி, உன்னை காணும் நான் பதறி போயிட்டேன்டி. நீ ஒரு இடத்துக்கு போயிருக்கேன்னு பாட்டி சொன்னாங்க. கண்டிப்பா இங்கதான் வந்திருப்பேன்னு நினைச்சு வந்தேன். ஏண்டி உங்களுக்கு எப்படி ஒரு கஷ்டம் வந்தது? தாலி கட்டின நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க 2 பேரும் நிம்மதியாவே இல்ல. அங்க உங்க அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம், அவங்க சாப்பிடல, எதுவுமே பண்ணல. கவலைப்படாத சரஸ்வதி, நீ நல்லவ. உன் கஷ்டம்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழே, 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 வசுகிட்ட இருந்து போன் வந்துச்சுப்பா. அம்மாவுக்கு அர்ஜென்ட்டா ஆபரேஷன் பண்ணுமா, பிளட் தேவைப்படுதாம்ப்பா. அம்மா எனக்கு ஒரே பிளட் குரூப் தான்டா. வாடா போலாம். வாப்பா. தமிழ், உங்களதான் எல்லாரும் எதிரி மாதிரி பாக்குறாங்களே, நீங்க எப்படி பிளட் கொடுப்பீங்க? அதை பத்தி யோசிக்க நேரம்லாம் இல்ல. எங்க அம்மா உயிரை காப்பாத்துறோம். சரஸ்வதி வா. தமிழ், யார் எது பேசினாலும் நீங்க அதை காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க போங்க, நான் வரல. ஏன்? இல்லைங்க, நீங்க போய் பிளட் கொடுங்க. அத்தைக்கு ஆபரேஷன் முடிஞ்சு அங்க சரியாயிட்டாங்கன்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து வர மாட்டேன். நானும் அந்த சாமியான பாத்துட்டு. சரி, நான் வரேன். இந்த பாருங்க, சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. பிரைவேட் கிளப்ஸ் எல்லாம் ஏரியாவுக்கு 1-2 இருக்கும், அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் இமீடியட்டா வேணும். இட்ஸ் வெரி வெரி அர்ஜென்ட். சரி, நானும் தெரிஞ்ச எல்லா இடத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னொரு இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, ட்ரை பண்ணுங்க மாப்ள. ஆண்டி, நானும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டேன். ரேர் பிளட் குரூப்புங்கிறதுனால உடனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. சரிம்மா. கடவுளே, எங்களுக்கு ஏன் இந்த சோதனை? சமந்தி, கவலைப்படாதீங்க சமந்தி. இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள பிளட் அரேஞ்ச் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க, அது போதும். ராகினி, அப்பா உட்கார சொல்லு. உட்காருங்க சமந்தி. வந்து உட்காருங்கப்பா, வாங்கப்பா. மாப்ள, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டே இருங்க. எப்படியாவது நமக்கு பிளட் வேணும். சரிங்க அத்தை, ஓகே. அப்பா, அப்பா, நான் அம்மாக்கு பிளட் கொடுக்குறேன்ப்பா. அப்பா, உங்களுக்கு நல்லா தெரியும், அம்மாக்கு எனக்கு ஒரே பிளட் குரூப் தான். நான் தரேன்ப்பா. தமிழ், இங்க வாங்க. அப்பா, தமிழ் இங்க வாங்க. அவரை ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, எங்க அம்மாக்கு பிளட் கொடுக்கறதுக்காக நான் அப்பாட்ட பேசிட்டு இருக்கிறேன். சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தமிழ், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்க அம்மாக்கு உங்களால தான் இந்த நிலைமை வந்திருக்கு. சரி, நான் பண்ண தப்புக்கு நானே பரிகாரம் பண்றேன். இருங்க, இது ஹாஸ்பிட்டல், டிட் ஃபார் டாட் விளையாடுற இடம் இல்ல. உங்க முகத்தை பார்க்கவே அவங்க தயாரா இல்ல. எதுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏங்க, நான் பிளட் கொடுத்து அவங்களுக்கு சொல்ல வேண்டாங்க. ஓஹோ, நீங்க பொய் சொல்லி அவங்கள பெட்ல சேர்த்தது பத்தாதுன்னு எங்களை வேற பொய் சொல்ல சொல்றீங்களா? ஷோ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க உயிரை இப்ப காப்பாத்துறோம், அதான் முக்கியம். அப்படியா? சமந்தி, உங்க மூத்த பையனால தான் சமந்தி அம்மாக்கு இப்படி ஆச்சு. அப்பவே அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருந்தாங்க. இப்போதைக்கு அவரை வெளியே அனுப்புங்க, அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன். நீங்க யாரும் கேட்கல. மறுபடியும் வந்து அவர் முகத்தை காட்டினாரு. இப்போ ஹார்ட் சர்ஜரி வரைக்கும் போயிருக்கு. சர்ஜரி தான் கடைசி ஆப்ஷன்.
இதுக்கு மேல வேற எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ திரும்ப வந்து நின்னு நான் தான் பிளட் கொடுப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. நான் சம்பந்தி அம்மா உயிரை காப்பாத்தணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். அவரு பிரச்சனை பண்றதுக்காக வந்து நிக்கிறாரு. இப்போ நான் என்னதான் பண்ணணும் சொல்லுங்க? நான் என் வேலையை பார்க்கவா இல்ல இவர்கிட்ட சண்டை போடவா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. மரியாதையை வெளியே போ. அம்மாக்கு பிளட் கொடுக்கணும்ப்பா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ போட வெளியே. இல்லப்பா அது ரொம்ப ரேர் குரூப், அது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அப்பா என்ன பிளாக்மெயில் பண்றியா? அப்பா அந்த பிளட் குரூப் என்கிட்ட தான் இருக்கு. நான் கொடுத்தாதான் அம்மா காப்பாற்ற முடியும்னு என்னையே பிளாக்மெயில் பண்றியா? அப்படி இல்லப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. நான் சொல்றது நீ கேளுடா.